ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பக்தி நம்மளை எப்படி பக்குவப்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். குழந்தையோட மனோபாவத்திலேருந்து நம்ம திடமான நம்பிக்கையோட பக்தி பண்ணும்போது அந்த பக்தி நம்மளை பக்குவப்படுத்துறது. அப்போ நம்ம பகவான்கிட்ட எதுவுமே வேண்டக்கூடாதா, நம்ம எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்னா, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ரெசிப்பின்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு உணவு சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெசிபி இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு மிஷின், ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த மாதிரி பக்தியை எப்படின்றது ஒரு ரெசிபி இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. அது பிரகாரம் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமும் அமைதியும் என்றைக்குமே இருக்கும். அப்போ பகவானை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம பக்தியை வெளிப்படுத்துறது? அவனை கொண்டாடணும், அவனை பெருமைப்படுத்தணும், அவனுக்கு நன்றி சொல்லணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். எவ்வளவோ ஸ்லோகங்கள் இருக்குது, எவ்வளவோ பாராயணம் இருக்குது. அதை நிறைய கேட்கணும், படிக்கணும், பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளோட பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. அதுவும் நமக்கு பகவான் எப்படி கொடுத்துருக்கா பாருங்கோ. ஒரு புடவை நம்மக்கிட்ட கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த புடவை உங்களுக்கு தான் அப்படின்னு அதை ஃப்ரீயாகவே கொடுத்தா கூட ஒரே ஒரு புடவை கொடுக்குறான். ஆனால் அந்த புடவை நமக்கு பிடிக்கணும், நம்ம கலருக்கு சூட் ஆகணும், நம்ம டேஸ்ட்டுக்கு சூட் ஆகணும். ஆனால் நமக்கு அப்படி கொடுக்கல, நிறைய புடவை கொடுத்துருக்கா. அழகழகான கலரில், சூப்பர் கலரில், நல்ல ஒரு குவாலிட்டியில் நமக்கு கொடுத்துருக்கா. அப்படி தான் பகவான். எவ்வளோ திருவுருவங்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அபிஷேக பிரியன், அழகே வடிவான வடிவேலன், எல்லோருக்கும் பிடிச்சமான கணபதி, சூலத்தை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கிற ஜெகத்தையே ஆடும் ஜெகன்மாதா, நம்ம வாழறது எப்படின்னு நமக்கு கீதையை கொடுத்த கிருஷ்ணர், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த ராமர், எவ்வளோ பேர். அந்த மகாவிஷ்ணுவே நீங்கள் எடுத்துட்டேல் அப்படின்னா அவனுடைய கண்ணழகு, அவனுடைய காதழகு, அந்த காதில் இருக்கிற மகர குண்டலம் அழகு, அவன் இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்கிற பாண்டுரங்கன், கையை அப்படி நீட்டினா குருவாயூரப்பன், மற்ற மாதிரி கையில் வச்சுக்கிட்டா உடுப்பி கிருஷ்ணன், கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் முறைச்சி பார்க்குற ஜெகநாதன், என்னோட திருவடி தான் உனக்குன்னு காத்துட்ருக்கிற ஏழுமலையான். அந்த மாதிரி எவ்வளோ அழகான திரு உருவங்கள் நமக்கு கொடுத்துருக்கான். அப்போது நமக்கு எப்படி வாழ்க்கையில் நமக்கு நிறைய சொந்தங்கள் இருக்குது. பெரியம்மா இருக்கா, பெரியப்பா இருக்கா, மாமா இருக்கா, மாமி, சித்தி, சித்தப்பா, பக்கத்தாத்து மாமா, எல்லாரையும் கொண்டாடணும். ஆனால் நமக்கு இருக்கிறது ஒரே அம்மா அப்பா இல்லையா? அம்மா அப்பா இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி ஓடி வரவங்க நம்ம அம்மா அப்பா. அப்போ அவாக்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிடணும். சரணாகதி, அதுதான் பக்தி. ரொம்ப சிம்பிள் சரணாகதி. சின்ன வயசில் நம்ம நமக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவான்னு தெரியாது, என்ன எப்படி சமைக்கிறது, எப்படி பணம் வருது, எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பா பார்த்துப்பா. அதே தான் இப்போ எவ்வளோ வயசானாலும் நம்ம பகவானுக்கு குழந்தை தான். அதனால் அவன் பார்த்துப்பான். அதுதான் சரணாகதி, சரண்டர். ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு அதுக்கான ஒரு தத்துவம். ஒரு வண்டிக்காரன் இருக்கான். வண்டியை வண்டிக்காரன் அந்த வண்டின்றது ஒரு ஜடப்பொருள். ஆனால் அந்த வண்டியை அவன் எதோட பூட்டுறான்? ஒரு மாட்டோட. அந்த மாட்டுக்கு உயிரும் இருக்குது, அறிவும் இருக்குது. ஆனால் அந்த வண்டிக்காரன் தான் ஓட்டுறான். அவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ நேரம் போகணும், எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ பாரம் சுமக்கணும், எல்லாமே அந்த வண்டிக்காரன் கையில் தான் இருக்குது. ஆனால் சுமக்கிறது என்னமோ அந்த மாடு. அவன் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாடு. அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புன்றது ஒரு ஜடப்பொருள். அதை ஆத்மா, உயிர் அப்படின்ற அந்த ஒரு உயிரோடு பூட்டி நம்மளை இயக்கிறது அந்த பகவான். அவனுக்கு தெரியும் எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம், எவ்வளோ பாரம் சுமக்கணும், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஈஸ் அ கிரியேட்டர், ஈஸ் த டிஸ்கவரர், ஈஸ் த டைரக்டர். அதனால் ரொம்ப சிம்பிள் பக்தி என்னென்னா சரண்டர், சரணாகதி. நம்ம நாளைக்கு எப்படி பக்தி பண்ணணும், யாரை பக்தி பண்ணணும், அப்படி பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கதைகள், சந்துக்களோட கதைகள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.